தீத்திவலை கிராமத்துல பீட்பலம் என்ற இடத்துல ஒரு கோயில் இருக்குதுங்க, செங்கல் கருப்பராயன் கோயில்னு சொல்லிட்டு. அது சுமார் 150-200 வருஷமா அந்த கோயில் நடைமுறையில் இருந்துட்டு இருக்குது. விவசாய கூலி தொழிலாளிகள், விவசாயிகள், வயசானவை எல்லாருமே போய் சிறகடிப்பாங்க. அவங்களுக்கு உண்டான சின்ன ஒரு காணிக்கை கொடுப்பாங்க. இது தொன்று தொட்டு நடந்து வருது. பூஜை நினைவில் 3 தலைமுறை உழவில் அங்கே அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த பாதையில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து தடுத்து அவங்க தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பக்தர்களுக்கு போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. என்னங்க, அந்த வேல்முருகன் சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் பேரு ராஜனுங்க, அலைன்ஸ்ல தான் ராஜனு. அவரோட பேர் ஒன்று கரெக்டா எனக்கு தெரியல. ராஜன் சொல்லித்தான் கூப்பிடுறாங்க. அதனால என்னங்கன்னா, அந்த கோயிலுக்கு போற பக்தருக்கு இடையூறு இல்லாம அந்த பாதை வந்து பல்லவாரிங்குது. பீட்பலம்ங்கிறது பெரிய பல்லவாரி. ஐயாசாமி கோயிலேருந்து நொய்யல் நதிக்கு போகக்கூடிய டைரக்ட் பள்ளம்ங்க. அதுல ஒரு பகுதி எங்களுக்கு கோயிலுக்கு தடம்னு இருக்குதுங்க, ஏற்கனவே ரெக்கார்ட்ல எல்லாம். இப்ப அவங்க வந்து அத்துமீறி கேட்டு போட்டு எங்களை தொந்தரவு பண்றாங்க. பக்தர்கள் போக கூடாம சிரமப்படுத்துறாங்க. இது சம்பந்தமாக மனு கொடுத்துருந்தா அது எலெக்ஷன் இருக்கிறனால பாக்குறேன், மறுபடியும் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அங்க பக்கத்துல இருக்கிற நோட்டீஸ் எல்லாம் இவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்களோட தோட்ட பூமியிலேயே வந்து அவங்களுடைய அளவுலயே வந்து சங்கிலி கருப்பராயன் கோயிலும் செல்லும் பாதை, வழி தடம், வண்டி பாதைங்கிறது கூட அவங்களோட ரெக்கார்ட்ல இருக்குது. ஆனா கோயிலுக்கு போறவையில வந்து சிரமப்படுத்தி இப்ப தடுத்துட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தமாகவும் மனு கொடுத்துருக்கிறான். தாசில்தார் நேரடியாக வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பா அந்த மனு அளிச்சிருக்கிறவங்க இன்னைக்கு மாதம்பட்டி கிராமம் நீர்வழிப்பாதை, வண்டிப்பாதை 2 சேர்ந்தாப்புல இருக்குதுங்க. 100 அடி இருக்கு, 120 அடி இருக்கு, 80 அடி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஆக்கிரம் பண்ணி ஒரு 20 to 30 அடிக்கு வந்துருக்குது. இப்ப பாதை பூராமே குப்பை கூலி எல்லாம் போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. நீர்நிலை தண்ணி வந்ததுன்னா எல்லாம் தோட்டத்துக்குள்ள வந்து நிறைய டேமேஜ் ஆகுது. நாங்க ஒரு 4-5 டைம் மனு கொடுத்துட்டோம். தாசில்தார் முயற்சி பண்றேன்னு சொன்னாரு. இடையில எலெக்ஷன் வந்தனால அவங்களால அதை பார்க்க முடியலன்னு சொன்னாரு. மறுபடியும் வந்து பார்க்கறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நாங்க வந்து இந்த ஜமாபந்தி கூட்டத்தில் வந்து மனு கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு என்ன மழை காலம் வந்துடுதுன்னா ரொம்ப சிரமமாயிரு. அதையெல்லாம் வந்து பார்த்து உடனே சரி பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் விவசாய குழு மூலியமா இந்த மனுவை நாங்கள் இப்போ கொடுத்துருக்குறோமுங்க. எங்களுக்கு அவங்க பரிந்துரை பண்ணி சீக்கிரமா செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க.